பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மினிஸ்டராயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி இறைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தாள், தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தாள், சாதானந்தா வானந்தா ஓ வந்தாள், மிக வந்தனம் வந்தனம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய் பாக்கியம் கொடு. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, 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 இயேசு ராஜா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வாரும், நீசனை மறைத்திரும், நீ பேசும், உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். அடியானையும் இந்த பிளஸிங் பிரைட் டைமையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன்,
உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. என்ன சந்தோஷம் தெரியுமா? வேதமே மனமகிழ்ச்சி. கைகளை தட்டுங்கள். வேதமே மனமகிழ்ச்சி. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய இதயம் கழிகூற வேண்டும். தேவ பிரசனம் என்பது கையை காலை ஆட்டிக்கிட்டு பாடிக்கிட்டு கண்டமுட்டு ஆண்டவரே அப்படிமா. அது இந்த கேரளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கருணிமனையா எங்களை கர்த்தாவே அப்படிமா. உடனே எல்லாம் ஆவில் நினைச்சிருவாங்க. இந்த டுபாக்கர் வேலையெல்லாம் ஆகாது. இந்த வைப்ரேஷனில், இந்த மியூசிக்கில், இந்த பாட்டில் ஹல்லேலூயா அப்படின்னு ஒன்று ஆவியில் நிறையது. இந்த வேலை வச்சுக்கிறவே கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆத்துமா கொழுந்து விட்டேறியணும். ரிப்பண்டன்ஸ் வரணும். ஐயா பழ கருப்பையா அப்படின்னு ஒருத்தர் பெரிய அரசியல் பிரமுகர் இருக்கிறார். சிறந்த அறிவாளி, அறிவாக பேசுகிறவர். அறிவாக பேசுனா தான் நம்ம நாட்டில் இடம் இருக்காதுல்ல. ரொம்ப அறிவாக பேசுகிறவர். உளறி கூட்டுறவனுக்கு பயங்கர மதிப்பு இந்த நாட்டில். அறிவாக பேசினவங்கள நான் இந்த பொலிட்டிஷியன்ஸ்லேயே ஒரு 5-6 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. அறிவாக பேசுகிறவர்கள். வீம்புக்குன்னு பேசுகிறவங்க வேற. அறிவே இல்லாமல் மக்கள்கிட்ட மடத்தனத்தையும் மதவெறியையும் அரசியல் வெறியும் ஜாதி வெறியும் ஊட்டுகிறவர்கள். அறிவா யதார்த்தத்தை சரித்திரத்தை பேசணும். கதை பேசக்கூடாது. என்ன பேசணும்? சரித்திரம் பேசணும். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவருடைய பைபிளை பார்த்து அதில் ரிப்பண்டன்ஸ்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. நீங்கள் கேட்டிருப்பீங்க எல்லாமே. அது வைரல் ஆச்சு. இந்த யூடியூப்பில் வைரல் ஆச்சு. ரிப்பண்டன்ஸுங்கிற வார்த்தையை கேட்டு அரண்டு ஆடி போயிட்டாங்க. யாருமே சொல்லாத வார்த்தை. கோர்ட்டில் சொல்வதல்ல, நீயே சொல்லிக் கொள்வதல்ல. நீ போய் உன் அறையிலே உட்கார்ந்து உன்னையே உணர்ந்து, நான் ஒரு பாவி, என்னை மன்னித்து விடும், இந்த கடைசி நேரத்திலேயாவது, நான் சாக போகிற நேரத்திலேயாவது என் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையை இயேசுநாதர் சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தையை இந்த உலகத்தில் எவனுமே சொல்லலைங்க. நான் அல்லேலூயா சொல்லுங்க. ரிப்பண்டன்ஸ், மனம் திரும்புதல். வக்கீல் வச்சு திரும்புதல் இல்லை, வக்கீல் வச்சு விடுதலை ஆகிறது இல்லை, எவிடன்ஸை வச்சு ஜட்ஜ்மெண்ட் அல்ல. உன் மனசாட்சி உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கட்டும்னாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் மனசாட்சி உனக்கு ஜட்ஜ். ஐயோ, அவரை எனக்கு அப்படியே பாராட்டுறது. கிறிஸ்தவ பைபிளை பேசுனதுக்காக பாராட்டல. அவர் ஏற்கனவே நல்ல ஒரு அறிவாளி. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நல்லா பேசுவார், அனலைஸ் பண்ணுவார், நடுநிலையாக பேசுவார். சில நேரங்களில் அவர் சில அரசியல் சார்ந்தும் பேசுவார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் சிறந்த அறிவாளி என்பதிலே எனக்கு ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஒரு அல்லேலூயா. சிறந்த ஒரு அறிவாளி. அவர் இந்த ரிப்பண்டன்ஸுங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய முகத்திலேயே ஒரு மாற்றம், ஒரு பொலிவு. இது என்னங்க இப்படி ஒரு தலைவன் சொல்லிக் கொடுக்க முடியுமா? மனம் திரும்புதல், ரிப்பண்டன்ஸ். நீ செய்த பாவத்தை கடைசி நேரத்திலேயாவது அறிக்கையிட்டு விட்டுவிடு. அறிக்கையிட்டு விட்டுவிடு. அது மனுஷன்ட்டு அறிக்கையிடுறியோ கோர்ட்டில் அறிக்கையிட, அது இம்பார்ட்டன் இல்லை. உன்னை உணர்ந்து நீ அறிக்கையிடு. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாகவே மனஸ்தாபப்படுவது. இயேசுநாதருக்கு 2 சீடர்கள் இருந்தார்கள். ஒருத்தன் யூதாஸ் காரியோத்து, இன்னொருத்தன் பேதுரு. இந்த 2 பேரும் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்தார்கள். ஒருவன் மறுதலித்தான், ஒருவன் காட்டி கொடுத்தான். இந்த 2 பேர் செய்த பாவத்தில் எந்த பாவம் பெரும் பாவம் சொல்லுங்க பார்க்கலாம்? காட்டி கொடுத்ததா, மறுதலித்ததா? மறுதலித்தது. காட்டி கொடுத்தவனும் மறுதலித்தவனும் என்னுடைய பார்வையில் பெரிய பாவமாக தோன்றது மறுதலித்து. ஏன்னா ஏற்கனவே 2 பேருக்குமே சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அது மறைமுகமாக எல்லாரும் இருக்கும்போது சொன்னார். யூதாஸே நீ காட்டி கொடுப்பான்னு சொல்ல. ஆனால் பேதுருவை பார்த்து நேரடியாக சொன்னால், சாத்தான் உன்னை கோதுமையை சுளகில் பிடைப்பது போல பிடைப்பதற்கு உத்தரவு வாங்கி கொண்டான். சேவல் கொடுக்க முன்னாடி 3 தடவை என்னை மறுதலிப்பாய். நானா மறுதலிப்பேன்? என்னைய பார்த்து சொன்னேர், நான் இவ்வளவு நாள் உம்மோடு இருக்கிறேன், நான் மறுதலிக்க மாட்டேன், செத்தாலும் காவலின் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன். சத்தியம் பண்ணி சபிச்சு மறுதலிச்சான்.
ஆனால் ஏங்க யூதாஸுக்கு ரிப்பண்டன்ஸ் இல்லை, பேதுருக்கு மனம் திரும்புதல், பேதுருக்கு மன்னிப்பு எப்படி கிடைச்சுன்னா யூதாஸ் மனம் திரும்பாமல் மரித்து போனான். பேது தன் செய்த பாவத்துக்காக ரிப்பெண்ட், மனம் திரும்பினான், அறிக்கையிட்டான், மனஸ்தாபப்பட்டான், அழுதான், மனம் கசந்து அழுதான். எனவே தான் அவனுக்கு அந்த பரலோகத்தின் திறவுகோலை கர்த்தர் கையில் கொடுத்தார், கைகளை சட்டி. இந்த ரிப்பண்டன்ஸ் ஆகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோர்ட்டு நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டால் உன்னை கோர்ட் நம்ம விடுதலை ஆக்கிவிடும் நினைச்சிடாதீங்க. ஆனால் இயேசுநாதர்கிட்ட நம்ம பாவத்தை ஒத்துக்கொண்டா விடுதலை ஆக்கிறாருங்க. கையை தட்டுங்களேன். செய்த பாவத்தை கோர்ட்டில் போய் நான் தான் கொலை செய்தன்னு ஒத்துக்கொண்டார், இவரே ஒத்துக்கொண்டார்னு சொல்லி 14 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அல்லது சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை, ஏதோ ஒரு தண்டனை போட்டுருவாங்க. ஒத்துக்கொண்டாலும் தண்டனை தான். ஆனால் இயேசுநாதர்கிட்ட பாவத்தை மறைச்சா தண்டனை, ஒத்துக்கொண்டா மன்னிப்பு. கையை தட்டுங்களேன். என்ன அழகான தெய்வம் பார்த்தீங்களா? இப்படி சிறந்த அறிவாளிகளின் பேச்சுகளை கேளுங்கள். தமிழ்நாட்டில் நான் சிறந்த அறிவாளிகளில் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். பேச்சாளர்களை சிறந்த பேச்சாளர்களில் நான் செலக்ட் பண்ணி, ஐயா சுகி சிவம் அவர்கள், பர்வீன் சுல்தானா, அப்புறம் அரசியல் கட்சிகளில் திருமாவளவன் ஐயா, பழக்கருப்பையா, முன்னாள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். கட்சி சார்ந்தல்ல நான் சொல்வது, பேச்சாளர்களில் சிறந்த பேச்சும் நமக்கு அறிவை வளர்க்கக்கூடிய பேச்சும். சிலர் இருக்கிறார்கள், நன்றாக பேசுவார்கள், ஆனால் ஒரு நிலை சார்ந்து பேசுவார்கள். அது எனக்கு பிடிக்காது. அரசியல் பண்ணும் பொழுது அவர்கள் ஒரு நிலை சார்ந்து இருக்கட்டும், ஆனால் அறிவை பற்றி சொல்லும் பொழுது கரெக்டாக அறிந்து தெரிந்து புரிந்து சரித்திரத்தை வாங்கி கொண்டு பேச வேண்டும். கைகளை தட்டி கண்ணா பிணா என்று இதை கட்டி மலை எழுப்போம், வந்தா மலை அந்தா டேஷ்ன்னு ஆயிடக்கூடாது. மீடியாவில் போகும்பொழுது ஜனங்களுக்குள்ளே பேசும் பொழுது தெளிந்த புத்தியோடு பேசணும். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமான ஆவியை கொடுத்திருக்கிறேன். இயேசுநாதர் பேசும் பொழுதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் பஞ்ச் டைலாக் பண்ணுவார் பாருங்க. ஒருத்தன் கேட்டான், நீர் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர் அப்படின்னு கேட்குறாங்க. யார்? எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்? உன்னை ஆண்டவர் உடனே பதில் சொல்லிடல. நிருபர்கள் எப்படி இப்போ உள்ளது அப்படியே கற்பனை. இந்த காலத்தில் ஆண்டவர் இருந்தால் இப்போ நிருபர்கள் மீடியாலாம் போய் மைக்க, எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர், யார் கொடுத்த அதிகாரம் அப்படின்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் இப்போ பதில் சொல்கிறேன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் என்னுடைய பதில் சொல்கிறேன்னாரு. கேளும். யோவான் கொடுத்த ஸ்நானஸ்தானம் தேவனால் உண்டாயிட்டா மனுஷனால் உண்டாயிட்டா? தேவனால் உண்டாயிட்டுனா ஏண்டா அவனை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அடிச்சு போட்டுருவாங்க. அவன் நீங்கள் கொண்டுட்டீங்களே, அவனை அடிச்சு போட்டுருவாங்க, அவனை ஏற்றுக்கொள்ளலைன்னு. மனுஷனால் உண்டாயிற்று என்றால் மக்கள் அவனை தீர்க்கதரிசி என்று நம்பியிருக்கிறார்கள். மனுஷன் கல்லறிந்து கொள்வான். எங்களுக்கு தெரியாது என்றார்கள். உன்னை இயேசுநாதன் சொன்னார், எனக்கும் தெரியாதுன்னார். உனக்கு எப்படி தெரியாதோ அதே மாதிரி உனக்கிட்ட சட்ட புஸ்தகம் இருக்குது, வாசிச்சிருக்கிற, நியாயப்பிரமாணத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கிற, தினந்தோறும் தேவாலயங்களில் இந்த பைபிளை வாசித்து இதெல்லாம் என்னென்ன சரித்திரமெல்லாம் தெரியும். உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது இதோ மனுஷனால் உண்டாயிட்டா தேவனால் உண்டாயிட்டா என்று பகிர்ந்து பார்க்குற, பிரித்து பார்க்குற அறிவே இல்லாத நீ என்கிட்ட கேள்வி கேட்கலாமாடா அப்படின்னா. சிலர்கள் சொல் விளையாடல்கள். நமக்கு தமிழ் எல்லா லாங்குவேஜுங்கிறது பாசை, அறிவுங்கிறது மொழி சார்ந்தது அல்ல. அது இந்த ஐக்யூ கெப்பாசிட்டிங்கிறது இண்டிவிஜுவல், டிபெண்ட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் பர்சன். மொழி அறிவல்ல, அது பாஷை. அறிவு என்பது நாலேஜ் வேற, லாங்குவேஜ் வேற, நாலேஜ் வேற. எல்லா மொழிகளுக்கும் சிறப்புண்டு, அதில் தமிழுக்கு உயர்ந்த சிறப்புண்டு. கைகளை தட்டி உயர்ந்த சிறப்புண்டு. அப்போ பேச்சு சொல்லாடல் இருக்கிறதே அது சரியாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், நாகரிகமாக இருக்கணும், யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது, உணர்த்த வைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ வேதநாயக சாஸ்திரியார் வாழ்ந்த காலத்தில், இவருக்கு பேர் வேதநாயக சாஸ்திரியார், தஞ்சாவூரில் இருக்கிறார். மாயவரத்தில் ஜட்ஜ் வேதநாயகம் பிள்ளை என்று ஒருத்தர் இருக்கிறார்.
அவர் சர்வ சமய கீர்த்தனை, சர்வ சமய சமரச கீர்த்தனை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் தான் உன்னை எனக்கு காட்டையா காட்டாமல் ஒளித்தன்ன விளையாட்டையா, கரவேதனை பிரிந்து கதரும் கன்று போலும் கணவன் தன்னை பிரிந்து கதரும் உத்தமி போலும் நான் கதறுகிறேன் உன்னை எனக்கு காட்டையான்னு பாட்டு எழுதினவர் ஐயா அங்கிள் தினகரன்லாம் அந்த பாட்டு பாடியிருப்பார். அப்போ இவங்களுக்கு இவன் தான் காம்படிட்டர். இவங்க 2 பேரும் காம்படிட்டர்னு இந்த மாதிரி எதிரிகள் நினச்சிக்கிறாதீங்க. புலவர்களுக்குள்ளே போட்டி இருக்கும், ஆனால் நண்பர்களாக இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் வேதநாயக சாஸ்திர வீட்டுக்கு வேதநாயகம் பிள்ளை அவர்கள் வருகிறார்கள். அங்கே திண்ணையெல்லாம் இருக்கும், முன்னாடி போர்ட்டிக்கோவில் எல்லோரும் உட்காந்து 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. கவிஞர்கள் 2 பேரும் சேர்ந்து கொள்ளும்போது என்ன பேசுவார்கள்? தமிழை பற்றி அழகாய் பேசி கொண்டிருந்தார்கள், கவிகளை பற்றி. அந்த அம்மா வேதநாயக சாஸ்திரியுடைய மனைவியார் உள்ளே சமைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவரை குற்றப்படுத்தும்படி, வேதநாயக சாஸ்திரியாரை குற்றப்படுத்தும்படி வேதநாயகம் பிள்ளை, 2 பேருக்குமே வேதநாயகம்னு தான் பேர். வேதநாயக பிள்ளை வேறு, வேதநாயக சாஸ்திரி வேறு. அப்போ வேதநாயக சாஸ்திரியாரை குற்றப்படுத்தும்படி ஜட்ஜு மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் ஒரு வார்த்தையை போட்டாங்க, உம்முடைய பாட்டில் இலக்கணமே இல்லையா அப்படின்ட்டாங்க. சட்டுன்னு மூஞ்சிக்கு நேரம் அதை சொன்னோன்னு இவர் கொஞ்சம் மூஞ்சி சுருங்கி போச்சு. யாருக்கு? வேதநாயக சாஸ்திரியாருக்கு. இவர் வேறு படித்தவர் பாருங்க, ஜட்ஜு வேற. இன்னொன்று இந்த வார்த்தை அங்கே கேட்குது. யாருக்கு? சமைத்து கொண்டிருக்க அந்த அம்மாவுக்கு கேட்குது. அந்த அம்மா அங்கேருந்து பிள்ளைவாள் என்ன சொல்கிறார் அப்படின்னாங்க. என் பாட்டில் இலக்கணம் இல்லையாமா. அப்படியா சொன்னார்? ஆமாம் ஆமாம், இலைக்குணம் நாய்க்குத்தானே தெரியும்னாங்க. அவர் இலக்கணம். நாங்கள் இந்த அம்மா எச்சில் இலை கீழே போடுறாங்கல்ல, அது யார் எது சாப்பிடும்? நாய். அதான் இலைக்குணம் நாய்க்கு தானே தெரியும், பிள்ளைவாள் சொல்கிறது தப்பு இல்லைன்னார். சட்டுன்னு எந்திரிச்சு போயிட்டார். சொல்லை கொண்டு விளையாடுவது, அறிவால கருத்தை கருத்தால ஜெயிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கருத்தை கத்தியால் ஜெயிக்கக்கூடாது. அப்படின்னா முட்டாப்பைய கூட்டம்னு அர்த்தம். கருத்துக்கு கருத்து தான் பதில். ஒரு முட்டாப்பைய கூட்டம் இன்னைக்கு உலகமெல்லாம் கிடந்துக்கிட்டு அவனுடைய வெறிகளை இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மூடனை நொய்யோட நோய் குத்தினாலும் உலக்க வச்சு குத்தினாலும் அவன் மூடத்தன் அவனை விட்டு பிடிச்ச முயலுக்கு 3 காலம்பா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நான் சொல்கிறது தான் சரிம்பாங்க. அப்படிப்பட்ட நான் பேசுகிறதே இல்லை. நீங்களும் அப்படிப்பட்டவங்க கூட பேசாதீங்க. ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், நீ மட்டும்தான் உலகத்தில் சிறந்த அறிவாளி. இந்த அறிவை வைத்து பிழைத்துக்கொள் போ. எனக்கு உன்ன அளவுக்கு அறிவு கிடையாது, உன்னோடு நான் பேசினால் சரியாக இருக்காது, நீ தான் அறிவாளி, நீ சொல்வது சரி போன்றுங்க. அப்புறம் நமக்கு எனர்ஜி வேஸ்ட் இல்லைல்ல, நல்லா வந்துடலாம். நாம் விளையாடணும், பேசணும்னா அறிவாளியோடு பேசுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான்களோடு பேசுங்க, நியாயம் தெரிந்தவர்களோடு பேசுங்க. அவங்க இன்டென்ஷன் வேறு மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு அவங்களுக்கு அறிவும் கிடையாது, அவங்களுக்குள்ளே ஒரு வெறி இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்கான ஆயுதம்தான் அவருடைய அந்த அராஜகம் அல்லது சொல் பிரயோகம் ரொம்ப தப்பாக இருக்கும். கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அவங்ககிட்டலாம் பேசக்கூடாது, முரட்டுத்தனமாக பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் கண்டால் ஓடிவிட வேண்டும். மூடனுக்கேற்ற பிரயோத்திரம் சொல்லாதே, சொன்னால் அவன் தன்னை ஞானவான் என்று எண்ணிக்கொள்வானாம். மூடனுக்கேற்ற பிரயோத்திரம் சொல்லாதே, சொன்னால் அவன் தன்னை ஞானவான் என்று எண்ணிக்கொள்வார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. அவன் இப்போ பிள்ளைங்க நமக்கு அடங்காட்டி சொல்லுவோம் நாங்கள் மலையாளத்தில், வீட்டுக்காரன் அடக்கலைங்க நாட்டுக்காரன் அடக்கும். வீட்டுக்காரன் அடக்காட்டியும் உன்னை நாட்டுக்காரன் ஒரு நாள் தெருவில் போட்டு நொங்குன்னு மிதித்து அடைக்கிடுவாங்க. உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு, ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு, ஆன்மீக பெரியவர்களுக்கு, நற்சான்றோருக்கு நீ செவி கொடுத்து உன்னை சரிபடுத்தி கொள்ளாவிட்டால் ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் உனக்கு டின்னு கட்டிடணும்னு அர்த்தம். ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் டின்னு கட்டிடணும். அன்னைக்கு அவங்ககிட்ட எவனுட்டு பேச முடியாது. பேசாதரா, மூக்குள்ளே குத்தி விடுவாங்க. பேசாதரான்னு ஒரு ஃபேம் ஆயிட்டானா, ஒரு ஃபேம் வந்துருச்சு வந்துங்களேன்,
ஒரு பிரபலமாயிட்டா எதையும் பேசினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனப்போக்கு இன்னைக்கு இருக்கிறது. அது ஊழியத்திலும் இருக்கிறது. ஒரு ஃபேமஸ் ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் அது சரின்னு கேட்குற ஒரு செம்மறியாட்டு கூட்டம் ஓடிட்டு இருக்கு, பன்றிகளைப் போல. சத்தியத்தை மறுதலித்து சொந்த கதைகளை பேசுகிற எத்தனையோ ஃபேமஸ் ஊழியக்காரங்க இருக்காங்க, ஃபெமிலியரானவங்க, ஃபேமானவங்க. அவங்க என்ன செஞ்சாலும் தப்பாக மக்கள் எடுத்துக்கொள்ள, அவங்கள பற்றி பேசினாலும் நம்மளை அடிச்சு விடுவாங்க. அதே மாதிரி தான் அரசியல்லையும் ஃபேமானவங்க என்ன சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வான் செம்மறியாட்டு கூட்டம். அதனால் எனக்கு சில நேரங்களில் இந்த அடுத்த தலைமுறையை குறித்து மிகுந்த வேதனை இருக்கிறது, கவலை இருக்கிறது. அந்த காலத்திலாம் மூத்தோர் சொல் வார்த்தையை கேட்ட ஒரு சந்ததி இருந்தது. நரைத்தவனுக்கு முன் எழுந்து நிற்பாயாக என்று எழுதியிருக்கிறது. இப்போ நரைச்சவங்கெல்லாம் பேர் சொல்லி 13 வயசு பையன் கூப்பிடுறான். இது நம்முடைய கலாச்சாரம் அல்ல. வாடா போடான்றான். நரைத்தவனை பார்த்து சவால் விடுறான். அதாவது பேசிக் சென்ஸே இல்லாதவன். மனுஷனுக்கென்று இயல்பு உண்டு. இந்து, இஸ்லாம், கிறிஸ்டியன், எந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் பண்பு உண்டு. வீட்டுக்கு வந்து நமஸ்காரம், உள்ளவங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா மோர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த வீட்டுக்கு போனால் கேட்பாங்கல்ல. கிறிஸ்தவன் மட்டும்தான் கேட்பாங்க, கிறிஸ்தவன் தான் கேட்க மாட்டான்னு கூட சொல்லுவேன் நான். பிரைஸ்லாட் பிரதர், நாங்கள் கொஞ்சம் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன்ப்பா கேட்பாங்க. அது நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஹலோ அப்படிம்பாங்க. நான் வெள்ளைக்காரங்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ரொம்ப நல்ல பாடம் தெரியுமா, சும்மா நான் இந்த வெளிநாடெல்லாம் போகும்போது நடந்து போயிட்டுருப்பேன். சும்மா காலையில் ஏத்தாப்புல யாருன்னே தெரியவாங்க. ஹலோ குட் மார்னிங் அப்படின்ட்டு போவாங்க. சிரிச்சுட்டு ஹாய் குட் மார்னிங் அப்படிமா. நம்ம வீட்டில் தெரிஞ்சவங்ககிட்ட தானே சொல்லுவோம், அவன் தெரியாதவன்ட்டையும் சொல்லுவான். ஏன்னா மனுஷனை தான் மனுஷன் பார்க்குறான். நம்ம ஜாதிக்காரனை பார்க்குறோம். நம்ம ஜாதினா ஜாதி கிடையாது, மனுஷ ஜாதியே பார்க்குறோம். அவனை பார்த்து சிரிக்க வேண்டாமா? சிலவன் காசு கொடுத்தா தான் சிரிப்பான். சிலவன் பார்த்தா ஜாதி எப்போ பார்த்தாலும் இஞ்சி தின்ன மாதிரிப்பான். ரொம்ப எப்படி இருக்கா இருக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே எண்ணெயை காய்ச்சி மூஞ்சில் அப்படி ஊற்றிடலாமான் இருக்கும் பாருங்க. முக மலர்ச்சி ஔஷதமா. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடை வைக்கும்போது என்னப்பா நமக்கு சாப்பிடணுமா எந்திரிச்சு போடணுமான்னு தெரியாது, அப்படி பிளேட்டை கொண்டு வந்து சட்டுன்னு வைக்கிறது. இது என்ன கேரக்டருங்க? சிலரை பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் நான் பெரியவங்ககிட்ட நம்ம ஜாமான் ஒன்று கொடுக்கணும்னா இடத்துக்கு எல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய தமிழ் கலாச்சாரம் வலது கையில் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது இந்த கையை எடுத்து எப்படி வைப்பாங்க தெரியுமா? இப்படி வைப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா பணிவு, ஏற்றுக்கங்க. பெரியவங்ககிட்ட கொடுக்கும்போது இப்படி தான் கொடுப்பாங்க. நாங்கள் எங்கள் குடும்பங்களில் அப்படித்தான் பழகியிருக்கோம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். உன்னை மாற்றவே முடியாது. அடுத்த ஜெனரேஷனை பெற்றோர்களே சரியாக வளருங்க. மாயையை நம்ப விடாதீங்க. முட்டாள் கூட்டத்தில் சேர்த்துறாதீங்க. உங்கள் பிள்ளைகளை அறிஞர்களாக்குங்கள். நீங்கள் சினிமாவில் நடித்தா தான் உங்கள் பிள்ளை பெரிய ஆளாக முடியும். அந்த தாட்டெல்லாம் எடுத்துருங்க. உங்கள் பிள்ளைங்களை அறிவில் சிறந்தவர்களாக வைங்கள். ஒரு பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள், ஒரு ஜிடி நாயுடு, உலகத்திலேயே படிக்காத எத்தனையோ மேதைகள், சயின்டிஸ்டுகள் தோன்றி இருக்கிறார்கள். நாட்டை ஆண்ட எத்தனையோ பெரியவர்கள் அவ்வளோ அதிகம் படித்தவங்க அல்ல. ஏன் எம்ஜிஆரை கூட அதிகம் படித்தவர் அல்ல. கருணாநிதி ஐயா கூட அதிகம் படித்தவர் அல்ல. இந்தியாவை ஆண்டவர்கள் கூட அதிகம் படித்தவர்கள் அல்ல. அறிவில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நற்பண்புகள் உள்ளவர்களாக இருந்தார்கள். நற்பண்பு உள்ளவர்கள் மக்களின் மனதில் என்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். இந்த இமோஷனலாக தீர்மானிக்காதீங்க, உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானிக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்களை இப்பொழுதே மாயையை நம்ப விடாதீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் எந்த கட்சியும் எந்த அரசியல் தலைவருக்கும் சப்போர்ட் பண்ணி இதை சொல்லலை. அடுத்த தலைமுறையை மனதில் வைத்து இதை பேசுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த தலைமுறைகளை ஆவிக்குரிய வார்த்தையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் வளர்வதற்கு, நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அதுதான் காரணம். சரி,
இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது சங்கீதங்களின் புத்தகம் 94 சங்கீதம் 19 வசனம். சங்கீதம் 94:19 வாசிக்க கேட்கலாம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. Verse 19. அதாவது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரம், துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது, வேதனை என் இதயத்தை அடைத்து கொண்டு இருக்கிறது. என் அன்பு சகோதரி உஷாராணி நேற்று சொன்னார், அண்ணா சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க அண்ணா, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் நல்ல காரியங்கள் நடக்கட்டும். இந்த ஒரு வார்த்தை தான் அது இதயம் நிறைய துக்கம் நிறைந்த வார்த்தை. அந்த தாய்க்கு அதன் காலங்கள் வரும்பொழுது பெற்றோர்களுக்கு சில பாரங்கள் இருக்கும். அவங்க நினச்சிக்கிட்டாங்க அவ்வளோ கூட்டத்தில் வச்சுக்கிட்டு அண்ணன் நம்மளை கவனிக்கவே இல்லை, நம்ம பேசுகிறத கவனிக்கலை, கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காருன்னு சொன்ன உடனே இப்படி தட்டி குடிச்சிட்டு கவலைப்படாதீங்கன்னு மட்டும் சொல்லிட்டேன். இப்போ அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் வேதம் சொல்லுகிறது உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆறுதல் எது? சங்கீதம் 119, 49, 50 வசனங்களை வாசிக்க கேட்போம். 119, 49, 50 வசனங்கள். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அதுவே சிறுமையில் என் ஆறுதல். அந்த வசனம் தான் என் சிறுமை நேரத்தில், சிறுமை என்கிற பதத்திற்கு ஆங்கில திருமறையில் கலாமிட்டி அண்ட் அஃப்ளிக்ஷன், உபத்திரவம் அல்லது நஷ்டம் என்று அர்த்தமாம். இந்த உபத்திரவத்தில், இந்த நஷ்டத்தில் உம்முடைய வார்த்தை தான் ஐயா எனக்கு ஆறுதல், உம்முடைய வார்த்தை தான் எனக்கு ஆறுதல். நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், தேவ மனுஷர்களை நேசிக்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தாராளமாக கொடுக்கிறோம். அவர்களிடத்தில் வந்தால் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வருகிறோம். என் இதயத்தில் இருக்கிற பாரம் மாறவில்லையே என்று சிஸ்டர் எண்ண வேண்டாம். உங்கள் கையில் ஆண்டவர் ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறார், அதை திறந்து அதை வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதுவே உன் சிறுமையில் உனக்கு ஆறுதல். அல்லேலூயா சொல்லுங்க. உன் துக்கத்தில், உன் வேதனையில் கர்த்தருடைய வசனம் தான் ஆறுதல். அந்த ஆறுதலின் வார்த்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறதே, அதுவே எனக்கு சிறுமையில் ஆறுதல். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். யாருக்கு துன்பமா? பாவிக்கா, அநியாயம் பண்றவனுக்கா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் அவனை நின்று அவனை விடுதலையாக்குவார். கர்த்தர் எல்லாவற்றிலும் அவனை நின்று அவனை விடுதலையாக்குவார். தேவ கரம் நம் மத்தியில் இருக்கிறது. தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பரிசுத்தமான தேவனுடைய கரம் இறங்கி வரப்போகிறது. நீதிமானுக்கு ஒரு துன்பங்களில் கர்த்தர் அவனோடு நிற்பாராம். கையை தட்டுங்களேன். கர்த்தர் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை, நமக்கு அனுகூலமான துணை. கர்த்தரை வலது பாரசித்து நான் வைத்திருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை. எனவேதான் யோவேல் 2:26 சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுக்கு முந்தின வரிகள் எப்படி இருக்கு தெரியுமா? நீங்கள் சாப்பிட்டு திருப்தியடைந்து, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை தட்டி சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஏப்பம் போட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களை அதிசயமாக நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். காரணம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சாப்பிட்டு என்று எழுதவில்லை, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும், ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ் வாரியாக சாப்பாட்டில் டேஸ்ட் மாறும், ருசிகள் மாறும்.
வைக்கிற சாம்பார் வித்தியாசமாக இருக்கும், வைக்கிற குழம்பு வகைகள் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் போனால் வெறும் புளியும் மாங்காயமா போட்டு மீன் குழம்பு வைப்பாங்க. சில இடத்துல புளியை குறைச்சிருவாங்க. நம்ம மதுரையில் வைக்கிறது வேறு, நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ சாப்பாட்டில் வித்தியாசம், இதில் வித்தியாசம். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கலாச்சாரம், நடை, உடை, பாவனை, பேச்சு, சாப்பாடு எல்லாமே வித்தியாசப்படுகிறது. அப்போ நமக்கு துன்பங்கள், வேதனைகள், விசாரங்கள்லாம் வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தரோ அவை எல்லாவற்றிலும் அவனோடு நின்று அவனை விடுதலையாக்குவாராம். நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு நின்று நம்மை விடுதலையாக்குவார். என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, சாப்பிட்றதுல இந்த கலாச்சாரத்தை சொல்லும்போது டைவெர்ட் ஆயிடுச்சு. நம்ம இங்கே இலையை சாப்பிட்டுட்டு எப்படி மடக்குவோம்? இப்படி மடக்குவோமா, இப்படி மடக்குவோமா? நம்ம கேரளாவில் இப்படி மடக்குவாங்க. எனக்கு பார்த்தோன்னு விழாக்கிட்ட பழக்கமாக இருக்குதுன்னு. இப்படி என்னைக்கு மடக்குவாங்க தெரியுமா? சொல்லுங்கள், என்னைக்கு? சத்தமாக சொல்லுங்கள். இறந்த வீட்டில், செத்த வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு போடுவாங்கல்ல, முடிஞ்சதும் செத்த வீட்டில் போட்டு இனிமேல் இப்படி ஒரு துன்பம் உங்களுக்கு வேண்டாம், எனக்கும் வேண்டாம் இந்த சாப்பாடு அப்படின்னு இப்படி மடக்குவாங்க. கேரளாக்காரன் எப்பவுமே இப்படித்தான் மடக்குவான். உங்கள் உறவும் வேண்டாம், இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வரவும் வேண்டாம். நம்ம அப்படி இல்லை. நல்ல காரியத்துக்கு போயிட்டோம்னா வீட்டில் விருந்து முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்திங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், இப்படி மடக்கிறது. பழக்க வழக்கங்கள் பெரியவர்கள் வச்சன சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்த்துறாதீங்க. உனக்கும் அர்த்தம் உண்டு, உனக்கும் அர்த்தம் உண்டு. வெள்ளைக்காரன் தான் ப்ரெஷ் வச்சு வேசினா விளக்குனா, நம்ம இதுக்கு ப்ரெஷ்ஷை வச்சு விளக்க இன்னும் கையிலேயே தேய்ச்சிக்கிட்டு இருப்பியா? வீசி போயிரும்ல. எத்தனையோ பழக்க வழக்கங்கள் நம்ம வெள்ளைக்காரன்ட்டு எடுத்துக்கிட்டோம். ட்ரெஸ்ஸு அவனுக்குள்ளது வேணும், பாஷை அவனுக்குள்ளது வேணும், அவன் கண்டுபிடிச்ச எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும், எக்யூப்மெண்ட்ஸும், எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எல்லாம் வேணும். ஆனால் நம்ம மட்டும் சொல்லுவோம் அவன் வெள்ளைக்காரன், அடுத்த நாட்டுக்காரன்னு. வெக்கமில்லை? நீ ஏதாவது கண்டுபிடிங்க. சரி, நீ கண்டுபிடிச்சதுலையாவது நிலைச்சிருக்கியா? அதுவும் இல்லை. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதினாங்க. இப்போ அதில் ஆலமரம் குச்சி, வேப்ப மர குச்சி, நீம் போட்டிருக்கான். இதில் பேஸ்ட் விளம்பரத்தில், உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா வராங்களா? என்னது உப்பு இருக்கா? பேஸ்ட்டில் உப்பா? முத கேட்கும் போது நமக்கு இருந்துச்சு. நம்ம கிராமத்து மனுஷன் அந்த காலத்தையே கறியும் உப்பையும் வச்சு தான் பல்லு விளக்குவாங்க, அடுப்பு கறி. இப்போ அதில் கோலா, என்னது அது, சாக்கோல். இப்போ சாக்கோல் கலந்து பேஸ்ட்டுங்க. கறியும் உப்பும் நம்ம தாத்தா பாட்டா கண்டுபிடிச்சி விளக்குனா, இப்போ அவன் பேஸ்டாக்கி பாக்கெட்டில் கொடுத்தோன்னு நாகரிகமாக தேய்க்கிற. சாக்கோல் பேஸ்ட்டு, சால்ட்டு பேஸ்ட்டு. உன் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? உன் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? சாக்கோல் இருக்கா? அப்போ இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். இது அறிவு இருந்தால் தானே படிப்பீங்க. நீங்கள் 24 வாட்ஸ்அப்பில் உட்காந்து பிரிக்கிட்டு, நாடா டேய் அங்கே பார்த்தியா, அந்த மேமை பார்த்தியா அப்படின்னுக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன பேசுவாங்க நினச்சிங்க? நான் கவனிக்குவேன், எப்போ கவனிப்பேன். எங்கேயோ கவனிக்காத மாதிரியே இருந்துக்கிட்டு இவங்க என்ன பேசுவாங்கன்னு. அதாவது என் முன்னாடி பேசும்போது ஸ்பீக்கர் ஆன் ஆகிருக்கும் எல்லாம். அப்புறம் எனக்கு தெரியாமல் பேசும்போது ஃபுல்லாக டிம் பண்ணிடுறானுங்க. அப்புறம் வால்யூமையும் குறைச்சிடுறாங்க. கீழே வால்யூம் வந்து 100 தான் குறைச்சிருக்காங்க. என் கால் அமைக்கிட்டே இருக்கும், மொபைல் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் இங்கேருந்து மேலே பார்ப்பேன், செவத்தில் லைட் தெரியும். அந்த இடம், பொருள், ஏவல், நாம் என்னென்ன இடத்துல எப்படி சாக்கோல், அது சால்ட்டு. என் சகோதரி நேற்று வந்து எனக்கு சத்து மாவு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ கேட்டாங்க, எங்கேருந்து, சென்னையிலேருந்து நண்பு சகோதரி, சத்து மாவு அண்ணே நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா சொல்லுங்கள், இல்லாட்டி இது வம்பா அனுப்புகிறேன், உங்களுக்கு அது அலர்ஜி இது அலர்ஜிம்பீங்க. கடைசியில் இதில் என்னதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் சேர்ந்துருக்கு, இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒத்துக்கிறாதா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் ஒத்துக்கிறோம். அப்படின்னா தம்ஸ்அப் போட்டு எனக்கு ஓகேன்னு சொல்லுங்கள், நான் பார்சல் நேற்று வந்துருச்சு, நான் சாப்பிட்றேன் சிஸ்டர், நாளிலேருந்து கலக்கி சாப்பிட்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ சிஸ்டர். அப்போ ஆண்டவர் நல்லவர். அப்போ நமக்கு திருப்தியான சாப்பாடு,
அதான் சொன்ன இந்த இலையை சொல்லும் போது தான் அப்படி இந்த திருப்தினா எப்படி அனுப்புவோம், எப்படி போடுவோம் இலையா, இப்படி போடுவோம். கேரளாக்காரங்க இப்படி போடுவாங்க. எங்கள் கேரளாக்காரங்க அது பண்பாடாக இருக்கலாம், எனக்கு அது என்னென்னு தெரியல. எங்கள் தமிழ்நாட்டில் செத்த வீட்டுக்கு போனால் மட்டும்தான் இப்படி போடுவோம் இலைய. நல்ல காரியத்துக்கெல்லாம் போனால் இப்படி போடுவோம். இங்கே இளம் வாழை, இந்த முதல் வாழை இலை, முதல்ல அதுக்கு என்ன குர்த்தா மேலே மேலே தலைவாழை இலையில் மேலே இருக்க பார்த்து தான் எல்லாருக்கும் போடுறதுக்கு விரும்புவாங்க. அதில் முத்து இலையை யாரும் எடுக்க மாட்டாங்கல்ல. இங்கே முத்து இலையை, அங்கே முத்து இலையை மட்டும்தான் விட்டுவாங்க. நல்லா முத்தி முறைச்சி போயிருக்கும். கரெக்டாக நான் போய் சொல்கிறதுக்கு தப்பாக கரெக்டாக கரெக்ட் தானே? முத்து நிலையை விட்டுட்டு மற்ற குருத்தெல்லாம் விட்டுருவாங்க. இங்கே விலைக்கு வர மார்க்கெட்டுக்கு வரதே எப்படி வர இலை தெரியுமா? இளம் பச்சை நிறத்தில், அப்படி மஞ்சளும் பச்சையும் சேர்ந்த இலை. அப்படி விஐபிலாம் போனால் அப்படி இலையை தான் போடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி தான் திருப்தியாக கொடுக்குறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது யூசன் துறை பிளேட்டு இவன் வெள்ளக்காரன் இப்போ கண்டுபிடிச்சது. நம்ம ஆரோக்கியமான யூசன் துறை எந்த தலைமுறையிலேயே கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்தா வாழை இலையில் ஆரோக்கியம், அது ஒரு ஃப்ளேவர் வேறு வரும். அது வாழை இலையில் சாப்பிடும்போது ஒரு வாசம் வரும் பாருங்க, செமையாக இருக்கும். அப்போ இது முத்து நிலையில் அந்த வாசம் வராது. இப்போ என் பேரனுக்கு நாளைக்கு ஒரு 50 வயசு கலவியை கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான். அவனுக்கு இளம் வாழை தான் சாப்பாடு போடணும். அப்போ நம்ம திருப்தியாக கொடுக்கணும். ஆண்டவர் கொடுக்கறதா தி பெஸ்ட் ஃபுட். அவ்வளோ சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, துக்கத்தில் கொடுக்கும் பொழுது, சிஸ்டர் நீங்கள் இன்னும் நடக்கலைன்னு நினைக்கிறீங்க, இப்போ வர்ற தடையெல்லாம் இதை விட தி பெஸ்ட் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பென்னி சமைச்சானா என்னைக்காவது ஒரு நாள் வாச்சிரும். ஒரு வருஷத்தில் 12 மாதத்தில் ஏதாவது சமைச்சானா 2 தடவை நல்லா பெஸ்ட்டாக போயிடும். அடுத்து அதே மாதிரி அவனுக்கு சமைக்கவும் தெரியாது. மினி சமைச்சானா என்னைக்கு சமைக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் ப்ரேயருக்கு வரும்போது அல்லது அவசரமாக கிளம்பி டைம் ஆகிற ஃப்ளைட்டுக்கோ இல்லை மீட்டிங்க்கோ பெஸ்ட்டாக சமைச்சு வைப்பா, என்னால் சாப்பிட முடியாது. வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கும்போது சமைச்சு வைப்பா, என்னால் சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படியே இல்லை. உங்கள் துக்கத்துக்கு, உங்கள் வேதனைக்கு திருப்தியாக கொடுக்கிறவர். ஒரு அல்ல திருப்தியாக ஆசீர்வாதத்தை உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்களின் ஆத்துமாவை சேற்றுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல மலைவு கொண்டே நான் ஐயோ, கெஞ்சி கெஞ்சி கோவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய், கீட்டிய நீடம் சேர்ந்து கிருபைவை இயேசு சுவாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மன்னுயிரட்சகனே, அன்னை தந்தை மூற்றார் சுற்றார் யாரும் உதவுவாரோ, அதிசய மனுவேலா ஆசையன் இயேசு சுவாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மன்னுயிரட்சகனே, மன்னுயிரட்சகனே. அஞ்சு அஞ்சு தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல மலைவு கொண்டேன் நான் ஐயோ, கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய், கிட்டி என்னிடம் சேர்ந்து கிருபைவை இயேசு சுவாமி. நான் அஞ்சி தயங்கி மயங்கி நின்றேன், சஞ்சலங்களை நான் சொல்லி நின்றேன், என் துக்கத்தை சொல்லிக் கொண்டு நின்றேன். இப்போ கெஞ்சி கெஞ்சி கோவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய், கெஞ்சி கூத்தாடுகிற இந்த வஞ்சக பாவிப்பையுடைய முகம் பாராய்.
கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம்பா கிட்டி என்னிடம் சேர்ந்து கிருபை வை இயேசு சுவாமி. என் பக்கத்தில் வந்து என் மீது கிருபை வை இயேசு சுவாமி. உன்னையன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி, தன்னையே பலியாய் இந்த மண்ணுயிருக்கெல்லாம் இரட்சகனே. சங்கீதம் 60:2 சொல்லுகிறது, காரிருள் ஜனங்களை மூடும், கர்த்தரோ உன் மீது உதிப்பார் கைகளை தட்டி. காரிருள் ஜனங்களை மூடும், கர்த்தரோ உன் மீது உதிப்பார். இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் இருக்க விசாரங்களை கர்த்தர் மாற்றி திருப்தியாய் ஆசீர்வதிப்பார், மகிமையினால் நிரப்புவார். 2, துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சினால் நிரப்புவார். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவரீர் சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சினால் நிரப்பும். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாய், வேதனைகளை கண்ட நாட்களுக்கு சரியாய், கண்ணீர் வடித்த நாட்களுக்கு சரியாய், அவமானப்பட்ட நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் பிரார்த்தனை. அது ஜெபம். பதில் ஒரு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றி என்னை என்னதெல்லாம் இடை கட்டினீர், மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினால் என்னை கட்டினீர் கைகளை சட்டி. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றினீர். நீங்கள் துன்பப்பட்ட நாட்கள் போதும், வேதனைப்பட்ட நாட்கள் போதும், சஞ்சலமடைந்த நாட்கள் போதும். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு சஞ்சலங்களை அனுமதிக்க மாட்டார், வேதனைகளை அனுமதிக்க மாட்டார். அது நிரந்தரமானது அல்ல. சீக்கிரத்தில் உங்களை விட்டு அதை பிடுங்கி போடுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்களின் ஆச்சுமாவை சேற்றுகிறதே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எதை கடந்து வந்தோம்? தீயையும் தண்ணீரையும் கடந்தோம். கர்த்தர் பதில் சொல்றாரு, தண்ணீர்களை கடப்பாய், நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடப்பாய், அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அக்னியில் நடப்பாய், வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, காரணம் நீ என்னுடையவன். நான் உன்னை மீட்டுக்கொண்ட, நீ என்னை பேர் சொல்லி அழைத்தேன். தேவன் அழைத்தவனை தண்ணீருக்கும் தீக்கும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய பாவம் உன்னை பின்தொடர்வதற்கு காரணம், உன் துக்கம் உன்னை பின்தொடர்வதற்கு காரணம், உன்னுடைய வேதனை உன்னை பின்தொடர்வதற்கு காரணம், உன் சஞ்சலம் உன்னை பின்தொடர்வதற்கு காரணம் நீதான். பேர் சொல்லி அழைத்தவர் கையில் அடங்கி இருக்கணும். அவருடைய சத்திய வார்த்தை இதயத்துக்குள் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய சமூகம் தான் எனக்கு தஞ்சம் என்று இருக்கணும். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு பிரயாணமாய் போகிறான். எங்கிருந்து? எருசலேம் தேவனுடைய வீடு, எரிகோ உலகம். உலகத்திலிருந்து எருசலேமுக்கு வரலாம், எருசலேமிலிருந்து உலகத்துக்குள்ளே போகக்கூடாது. எருசலேம் தேவனுடைய வீடு, இதோ எரிகோ என்னது? உலகம். ஒரு மனுஷன் எங்கிருந்து எங்கே பிரயாணமாய் போகிறானா? எருசலேமிலிருந்து எரியோவுக்கு பிரயாணமாய் போகிறான். போகும் வழியில் யார் கையில் அகப்பட்டான்? கள்ளர், திருடன். திருடனுக்கும் கொள்ளையிடருக்கும் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் திருடன். யாருக்கு பேரு? பிசாசுக்கு பேரு திருடன். நீ பாவத்தில் பிடிபட்டிருந்த பொழுது உன்னை துரத்தி கொண்டு வந்த பாவம், அதிலிருந்து நீ விடுதலை பெறும்படி ஒண்டிக்கொண்ட அடைக்கல பட்டணம் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். கைகளை சட்டி. உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானவற்றுக்குள் ஓடி சுகமாய் தங்குகிறான். ஓடிக்கொண்டாய். இப்போ ஒழித்து கொள்ள வேண்டியதும் அதுதான், மறந்திருக்க வேண்டியதும் அதுதான். 10க்கு 10 ரூமில் உட்காந்தே இருக்கணும், ரொம்ப கஷ்டம். இந்த தானே இந்த போகிற பசங்கிட்டான்னு சொல்லிடுவான், ஆமாம் அங்களோட போகிறீங்களாக்கும், நான் வரலப்பா அப்படிமா. எதுக்குன்னு கேட்டால் 10க்கு 10 ரூமை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும், நான் வர மாட்டேன், அவர் வெளியே வர மாட்டேன்னு. எப்போ நான் வரல, உங்கள்கிட்ட காசு தான், நீங்கள் சுற்றி பாருங்கள். எப்படி இவன் சொல்கிறான், பேங்க் வராமல் நாங்கள் எப்படி போகிறது? ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கும், கட்டுப்பாடாக இருக்கணும், வெளியே சுத்த முடியாது, கண்டதையும் பார்க்க முடியாது, மற்றவங்ககிட்ட தொடர்பு இல்லாமல் இருக்கணும். மற்ற தொடர்பு அத்துக்கொண்டு தானே இங்கே வந்தோம். கையை தட்டுங்களேன்.
உன் ஃப்ரெண்டு கேட்லேயே நின்றுக்கிட்டு இருக்கான், எப்படி மாப்பிள்ளை வெளியே வருவா பார்த்துக்கிறேன்டி, பைக்கும் வச்சுக்கிட்டு நிற்கிறான். இப்போ கேடிஎம் மாரி வச்சுருப்பான் போல் இப்போ. என்னது கேடிஎம் பைக்கு துரத்தி கொண்டு வந்தானே சாத்தான், அவன் இந்த கேட்டுக்கு வெளியே பைக்கோடு நிற்பான். ஏன்னா நடந்து போனால் ஓடி போன நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு. நீ எப்போ வெளியே போகிறையோ போகும் வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டானாம். திருடன் யார்? பிசாசு கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனை அடித்து முதலாவது செஞ்ச வேலை வஸ்திரத்தை உரிந்து நிர்வாணமாக்கினார்கள். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு முதல் வந்த பாவம் தன்னை உணர்ந்தது, தான் பாவி என்பது காண்பித்தது தெரியுமா? நிர்வாணம். நான் நிர்வாணியா இருக்கிறதுனாலே பயந்து தேவருடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டேன் என்றான். அதுவரை ரேமன் சூட்டா போட்டிருந்தான், ஜாக்கிலியா இன்னர் போட்டிருந்தான். அந்த அம்மா காஞ்சிபுரம் பட்டுச்சேலை கட்டிருந்துச்சா? ரெண்டுமே அன்னைக்கு ஒன்றுமே ஓடலைங்க. ஆனால் அவங்களுக்கு நிர்வாணம் தெரியாது. தேவ மகிமை அவர்களை மூடி இருந்தது, கைகளை தட்டி. அந்த மைண்டே வராது, அந்த மைண்ட் செட்டிங்கே வராது. என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு சாத்தானுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தாயோ, மொபைலில், வாட்ஸ்அப்பில், வீடியோ காலில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் போய் அப்படி சாட்டில் கேட்ட ஷார்ட்ஸ் பார்க்குறேன் அங்கிள், ஷார்ட்ஸ் பார்க்குறேன் தாத்தான்னு கொன்னே போடுவேன் பார்த்துக்க. என்னைக்கு சாத்தானுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தாயோ, கொஞ்சம் கொஞ்சமாக இழுபட்டு பார்வைக்கு இன்பமும் புசிப்பதற்கு ஏற்றதும் இச்சிக்கப்படத்தக்கதும் அது விரும்பப்படத்தக்கதுமாக இருந்ததாம். அது அப்படியே அட்ராக்ட் பண்ணுதாமா. இச்சிக்கப்படத்துக்குன்னா ஆஹா என்ன இவன் பேட்டுக்கு சும்மா ஜோத்திரம் சொல்லி கொடுக்கான், அல்லையே சொல்லி கொடுக்கான். மாதத்தில் ஒரு நாள் ஒரு சாம்பார் சாதம் அல்லது ஏதாவது ஒரு நாளைக்கு சிக்கன் கிடைக்குது. சும்மா இதுலையே உட்காந்து முழங்கால போட்டு ஜெபம் பண்ணா என்ன? நாங்களும் ஆம்பளை பையன் தானே, அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மானம் படம் பயிர்ப்பு உணர்வெல்லாம் இருக்கத்தானே செய்யும். இருக்கட்டும். இப்போ இவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய வீடாகிய எருசலேமிலே தங்கியிருக்க முடியாமல் எரியோவுக்கு போகும் வழியிலே கள்ளர் கைகளாகப்பட்டான். அடித்து முதலாவது சாத்தான் உங்களை எதிர்பார்க்குது, உங்கள் நிர்வாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவான். தேவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தினை இழந்து நிர்வாணியாக நின்று அம்மனமாய் நின்று அசிங்கப்பட வைக்கணுங்கிறது தான் பிசாசனுடைய பயங்கரமான திட்டம். இது தெரியாமல் தான் அரசியலில் போகிறவனு இருக்கான், கடைசியில் உறிஞ்சி விட்டுருவான். அப்போ நட்டது 100 கெட்டது 101. நட்டது 100 அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இவனுக்கு ஒரு மரம் இருந்துச்சுங்க, நல்ல ஃப்ரூட்ஸ் கொடுக்குற மரம். இப்போ வாட்டர் ஆப்பிள் வச்சு அது வாட்டரே இல்லாமல் இருக்குது. அந்த வாட்டர் ஆப்பிள் மரத்துக்கு வாட்டர் பார்த்தே அது பல வருஷம் ஆகும் போலுங்க. நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன், வாட்டர் ஆப்பிள் ஏதாவது தண்ணி ஊற்றிருந்துச்சு. இப்போ உடனே சொன்னான், இப்போ நல்ல தண்ணி தான் ஊற்றுறேன் அண்ணே அப்படின்னா, இவன் ஊற்றுனது மாதிரியே தன்னால் வந்து பாயுது கேட்டிங்களா? அப்போ நல்ல தண்ணி தான் ஊற்றுறேன், அத்திப்பழம்லாம் பழுக்குதே, என்ன செய்யலாம்? மற்ற இடத்துல இவ்வளோ தண்ணி பழுத்தா நம்ம வீட்டில் இப்படி தண்ணி தான் பழுக்கிறது என்ன? அப்போ நம்ம அந்த மரம் வச்சான், மரத்தில் நல்ல பழம் வந்துச்சு. அது சாப்பிட்டது போக பாக்கிய சும்மா விற்கலாம், நமக்கு அந்த புத்தி தானே இருக்கும். நம்ம வியாபாரி கூட்டம்னால விற்றா 4 காசு கிடைக்கும்ல அப்படின்னு விற்றான். கொஞ்சம் காசு வந்துச்சு, காசு ஆசை பெருகிடுச்சு. இந்த ஒரு மரத்தில் எம்புட்டு காசு வருது, இதே ஒரு தோப்பா வச்சா எம்புட்டு வரும்னு யோசித்தான். அது குச்சி வச்சா வளர்கிற மரம், வேரோடு அரை அடியை விட்டுட்டு மரத்தை வெட்டினான். இந்த பழம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த மரத்தை அப்படியே வெட்டி 100 துண்டாக போட்டான். எத்தனை துண்டு? 100 துண்டாக போட்டு தோட்டம் முழுவதும் நட்டினான். நட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சினான். 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. குச்சி இப்படி பார்க்குறான், காஞ்சி சொடக்குன்னு ஓடிக்குது. ஐயோ அம்மா சொல்கிறாங்க, ஐயோ ஒடிஞ்சு போச்சு. சரி வேரில் விட்டுட்டு அறுத்தானே, அதுலேயாவது முளை வச்சுருக்கோம், அதை விட காஞ்சி சாம்பலாக போச்சு. இப்போ நட்டது 100 கெட்டது 101. இந்த 100ம் போச்சு. தாய் மரத்தில் அடியில் அறுத்தான் பார்த்தீங்களா, அதுவும் போச்சு. சிலருக்கு நினைப்பு, நம்ம இந்த இடத்த விட்டு போயிட்டோம்னா, தேவ சமூகத்தை விட்டு போயிட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கலாமே. நட்டது 100 கெட்டது 101. അപ്പുറം ചെയിൻ പോടാൻ പറ്റത്തില്ല, ബ്രേസ്ലെറ്റ് പറ്റത്തില്ല, ഇങ്ങനെ ഡ്രസ്സ് പറ്റത്തില്ല, കണ്ടോ അതൊന്നും പറ്റത്തില്ല. அங்கே போகணும், கையால் வேண போவா.
நான் சொல்லியிருக்கேன், படித்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை, இல்லாட்டி உனக்கு 4 எருமை மாடு, இவனுக்கு. அவன் சொல்கிறான் அதுக்கு இப்போ மாட்டில் தான் நல்ல பிஸ்னஸ், மாட்டில் தான் நல்ல பிஸ்னஸ் அங்களை. அது மதிய நிற்கி நான் பாட்டு மாடு மேய்ச்சிட்டு மாட்டு பால் எத்தனை வேலைன்னு நிறையா ஆகும். நான் இங்கேருந்து வாடிப்பட்டி போய் மாடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு வந்துடுறேன். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறது மாதிரி இன்பம் ஒன்றும் இல்லை. இரவுக்கு போன உடனே வழியிலே கள்ளர் கையிலாகப்பட்டு அடித்து குற்றியும் குறையமாக போட்டு நல்ல மேய்ப்பன் வரும்பொழுது இவன் நிர்வாணியாய் படுத்திருந்தான், வஸ்திரத்தை இழந்து போயிருந்தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம தீயையும் தண்ணீரையும் கடக்கலை. சிலர் இங்கே பக்தன் சொல்கிறான், கடந்து வந்து விட்டோம் கைகளை தட்டி. ஆண்டவர் சொல்ல, நான் கடக்கும் பொழுது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் மேல் புரளுவதில்லை, அக்னி நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது, காரணம் நீ என்னுடையவன். கையை தட்டுகளே, நான் உன்னை பெயரை சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவனா இருக்கணும். உன்னை நீ தப்பிக்கணும் விரும்பினா எனக்குள்ளேயே உட்கார்ந்துரு. கொஞ்ச காலம் ஏற்ற சமயத்தில் உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருக்க தான் நம்ம பயிர்களுக்கு பிடிக்காது. 5 நிமிஷத்தில் சிட்டா மறைஞ்சிடறாங்க, எங்கேயாவது போயிடுறான். சிலவே ராமநாதபுரம் போயிடுறான், ராமேஸ்வரம் போயிடுறான், எங்கிட்டாவது போய் எப்படியாவது தப்பிச்சு பொழைச்சி நம்மகிட்ட உட்காரன்னு. இப்போ ரூமில் இப்படி பார்ப்பேன், இப்போ தான் இப்படி தாங்க, இப்படி திரும்புவேன், 2 பேரும் காணாது. உள்ளே வருவாங்க, திடீர்னு என்னை ரொம்ப அக்கறையாக பார்க்குறது மாதிரி பார்ப்பாங்க. நான் நினச்சேன் பிள்ளைங்களுக்கு பாசம், 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா தாத்தா உயிரோடு இருக்காரான்னு பார்த்துட்டு போகிறான், மயங்கிட்டாரான்னு வந்து பிள்ளை பார்த்துட்டு இவங்க இந்த ஆள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், வெளியே வந்துடுவானான்னு பார்க்குறதுக்கு பார்த்துட்டு வெளியே போய் அவங்க ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி நோட்டம் படுறது நம்மளை. எனக்கு தெரியாதா, கொக்கு நோக்கரையும் காக்கா டப்பரையுமா? கொக்கு நோக்கரையும், ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமாம், கொக்கு ஒத்தக்கால் அப்படியே நிற்கும், நோக்கு அப்படி சட்டுன்னு கொடுத்து மீன் வந்த உடனே டக்குன்னு அப்படி என்ன பாயிண்ட் எடுக்கும். அதே மாதிரி காக்கா சாப்பிட்டுட்டு இருக்கோம், எல்லாம் தெரியும், அப்படி அடித்தா என்ன செய்யும், சத்தம். கொக்கு நோக்கரையும் காக்கை டப்பரையும் பறந்துருமா. இவன் டப்பு எங்கே வருது அப்படின்னு பார்க்குறது. கொக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் கவனம் மீனில் தான் கவனமாக இருக்கா, நம்ம மேலே கவனமாக இருக்கா. இங்கே அவன் மொபைலில் இருக்கான் எங்கள் தாத்தன், அந்த ஆள் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கார். எங்கள் அப்பா இவங்க சொல்கிறான், இந்த தனம் உங்கள் அப்பா மாதிரியே தாத்தா மாதிரியே இருக்கு, அப்பச்சன் மாதிரியே இருக்கீங்க. தாத்தா எங்கள் அப்பனை மாதிரி தான் நான் இருக்கணும், இல்லாட்டி தப்பாக போயிருமில்ல. தாத்தா மாதிரியே நடக்கிறீங்க, எங்கள் அப்பா மாதிரி தானே நான் நடக்க முடியும். தாத்தா மாதிரியே பேசுகிறேங்க, இல்லை தாத்தா மாதிரி நான் இல்லாட்டி தப்பாக போயிரும்டா, என் பிறப்பே தப்பாக போயிடும். அப்போ மாதிரி தானே இருக்கணும். அப்போ நம்ம அப்பா இயேசுநாதர் என்றால் அவரை போலவே இருக்கணும். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் இயேசுநாதர் என்றால் அவருடைய பிள்ளை என்பதை நம்முடைய நடை உடை பாவனையிலே வெளிப்படுத்த வேண்டும். உன் நண்பன் யார் என்று எனக்கு சொல், உன்னை பற்றி நான் சொல்வேன். நாம் கிறிஸ்துனுடையவர்களாமே, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவர்கள், அவரை போல இருக்கணும். பேச்சில் இருக்கணும், செயலில் இருக்கணும், சிந்தையில் இருக்கணும், நம் நடை உடை பாவனையில் இருக்கணும், நம்முடைய எண்ணங்களிலே புதிதானவர்களாக இருக்கணும். சில எண்ணங்கள் சரி வீண் அலுவற்காரர் இருப்பார்கள், எண்ணில் சிந்தையிலே வீணராகி போனவர்கள். வீண் அலுவற்காரருக்கு இங்கிலீஷில் பிஸி பாடின்னு போட்டிருக்கோம். பிஸி பாடி, ஒரு வேலையும் இருக்காது, ஆனால் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரியே இருப்பான். எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருப்பான். தமிழில் தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை குத்த வைக்க நேரம் இல்லை. நாய்க்கு வேலையும் இல்லை குத்த வைக்க நேரம் இல்லை. நாயை விட்டால் ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஏதாவது வேலைக்கு ஓடுதா, அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது போகணும், பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வர போகணும். நமக்கு இந்த விளாங்குடி மெயின் தான் கேட்கும். இந்த நாய் அங்கேருந்து எங்கே போயிருக்குது பாருங்க, பெரியார் பஸ் ஸ்டாண்டில். என் பல நாளாக சந்தேகப்பட்டு இவன் மேலே எனக்கு கெட்ட எண்ணமாக வந்துச்சு. இவன் ரொம்ப துஷ்டனாக இருப்பானோ, எதுக்காக இவ்வளவு நேரம் போயிச்சுட்டானு. ஒரு நாள் மனம் விட்டு பேசினான் இடத்தில். எனக்கு அந்த பைக்கில் போய் அப்படியே ஒரு சுற்றிட்டு வருமே, மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுது அங்கிள். அப்புறம் ஏன்னா இங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், என்னைக்கு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கேன். அப்போ நேற்று மட்டும் பெட்ரோலில் தண்ணி மாதிரி போகும், அதுக்கும் காசு நான் தான் கொடுக்கணும்.
இவங்க செலவழிச்சா தானே இவங்களுக்கு வழி தெரியும். இப்போ இவனுக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போய் அந்த பஸ் ஸ்டாண்டை ஒரு சுற்றி யாரை பார்ப்பானோ எனக்கு தெரியாது, திருப்பி வரணும். யாரையாவது பார்க்க போகிறானா? இன்னைக்கு வர என்கிட்ட அவன் நல்லவனா கெட்டவன்ல தெரியலையப்பா, எனக்கு சொல்லவே முடியலைங்க. நல்லவனா கெட்டவனான்னு கேட்டிங்கன்னா தெரியலைங்க அப்படின்றேன். என்ன சார் உங்கள் பையனை பற்றி உங்களுக்கே தெரியல, அவன் இத்தனை வருஷம் உங்கள் வீட்டில் தானே இருக்கான். ஆமாம் இருக்காங்க, ஆனால் எனக்கு அவனை கணிக்க கெட்டவனு சொன்னால் கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும், நல்லவனும் பட்டுன்னு சொல்லிட முடியாது. இது ஒரு நிதானிக்க முடியாத ஒரு கேரக்டருங்க. அது எப்படின்னே இன்னைக்கு வரை என்னால் கண்டுபிடிக்க முடியல. பைக்கை எடுத்து எங்கே பறப்பான், திடீர்னு உள்ளே வருவான், என்கிட்ட கேட்பான், அங்கிள் டேப்லெட் இல்லை வாங்கிடணுமா? நான் எவ்வளோ அக்கறை என் பிள்ளைக்கு, பாவம். ஆமாய்யா, நாலஞ்சு நம்ம ரொம்ப பேக்குமா நம்மளை, இவங்க நம்மளை எப்படி ஏமாற்றுவாங்க தெரியுமா? நமக்காக டேப்லெட் எவ்வளோ அக்கறையாக கேட்குறான் பாரு, வாங்கிட்டு வந்துடுறியா? எங்கே அங்கிள்? அதாவது டக்குன்னு மெடிக்கல் ஸ்டோர் போய் அங்கேருந்து போடுவான், அங்கிள் இவ்வளோ ஒரு காசு ஆச்சு அப்படின்னு போவான். 5 நிமிஷத்தில் டேப்லெட் வாங்கியாச்சு, காசும் போட்டாச்சு. 3 மணி நேரம் கழித்து வருவான். அங்கே மெடிக்கல் ஸ்டோரில் ரொம்ப கூட்டம் அங்கிள்மா. மெடிக்கல் ஸ்டோரில் என்னவா டேய், அந்த அந்த காலவாசலில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டோர் 10க்கு 10, அதில் கூட்டம் ஃபுல்லாகவே இருந்தாலும் 20 நிமிஷத்துக்குள்ளே கூட்டம் முடிஞ்சிடும். எப்படா 3 மணி நேரம் ஆச்சு? இருந்துச்சும்மா, நான் நம்பித்தான் ஆகணும். நம்ம வாழ்க்கையில் நிதானம் உள்ளவர்களாக இருங்கள், அடங்கியிருக்க இடத்துல அடங்கிருங்க. ரொம்ப கஷ்டமான வேலை தான் அடங்கியிருக்கிறது. நான் பெண்ணிட்ட நிறைய தடவை கேட்பாங்க, பென்னி தான் அண்ணன் கூடயே இருக்கான் 27-30 வருஷமாக. அப்படி அவன் சொன்னான், எல்லாரும் மாதிரி நான் போகிறதுக்கு என்ன கேனையனா அப்படின்னு கேட்டான். என்னடா அப்படி சொல்கிறேன்னு கேட்டேன். கேட்டாங்க வந்தவங்க, அவங்க சொன்னால், அண்ணே நான் வெளியே போனால் ஒரு 20 ரூபா 25 ரூபா சம்பளம் வாங்குவேன். வெளியே போனால் 20 ரூபா 25 ரூபா சம்பளம் வாங்குவேன். சரி, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, கணக்கு எழுதுங்க. நானும் என் மனைவி என் மகனும், நானும் என் மனைவி வீட்டு வாடகைக்கு எடுத்தோம். 8000 ரூபா வாடகை கொடுக்கணும். இல்லை 10,000த்துக்கு கொஞ்சம் வீட்டு வாடகை இருக்கா? 8000. சரி, 20 ரூபாயில் 8000 போச்சுன்னா எவ்வளவு? 12,000. சரி, பால் காசு, அந்த காசு இந்த காசு, பையனுக்கு ஃபீஸு, மாதம் மளிகை ஜாமான், கறி மீன், எதோ சீரு சனட்டு வந்துடும். 20,000த்தில் என்ன சமாளிக்க முடியுமா? நான் என்ன இந்த இடத்த விட்டுட்டு போகிறதுக்கு கேணப்பயலா? அதை நான் அன்னைக்கே தீர்மானித்தேன், இந்த இடம்தான் போதும். பணத்துக்காக மட்டுமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் இந்த மாதிரி ஒழுக்கமாகவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாகவும் இருக்க முடியுமா? இவன் இன்னைக்கு சொன்னதில்லைங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடியே இவன் சொன்ன விஷயம். கல்யாணமான அடுத்த வருஷம் இந்த வார்த்தையை கேட்குறாங்க, அப்பவும் சொல்கிறான். இன்னைக்கு கேட்டாலும் தான் சொல்கிறான், தன்னிலை உணர்வது. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. இங்கே இல்லாமல் நீ இதுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, 15 ரூபா 20 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. 8 மணி நேரம் இருக்கணும், பஞ்சு வைக்காட்டி அன்னைக்கு சம்பளம் கட்டு. சாதாரண ஒரு ஆஃபீஸில் நடத்துகிற மாதிரி. இங்கே விட்டால் இன்னொரு பாஸ்டர்கிட்ட போகிறேன், போ, இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் தெரியும், வெளியே போய் பார்த்தா தானே தெரியும். நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே ஆண்டவர் சமூகத்தை போல ஒரு இன்பமானது ஒன்றுமில்லை. உலகம் உங்களை இழுக்கும், உங்களை மகைக்கும். உலக இன்பம் அப்படி இன்பமாக இருக்கும், சொக்க வைக்கும். போன பிறகுதான் தெரியும் நீ காயப்பட்டு அம்மனமாய் கிடப்பாய் என்பது. நல்ல மெய்ப்பன் வரும்பொழுது நிர்வாணியாய் கண்டான். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையை மாறட்டும். துன்ப நேரத்தில் அவர்தான் நமக்கு ஆறுதல், அவருடைய வசனம் தான் ஆறுதல். நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து விட்டோம், இப்பொழுது எங்கள் வாழ்வு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீர் எங்களை மீட்டு கொண்டீர். இப்போ ஒரு நாஸ்திகன் ஒரு சர்ச்சு வாசலுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த ரவுண்டான் அவள் நின்று பிரசங்கம், கடவுள் இல்லை, கடவுளை காண்றவன் யார், அப்படி இப்படி கடவுள் நம்புற முட்டாள்னு. இந்த சர்ச்சு முடிஞ்சதும் பொதுன்னு கூட்டம் பைபிளை வச்சுக்கிட்டே வரும். அப்போ இவன் ஒரு நாள் சேலஞ்சு பண்ணால், இந்த சர்ச்சுக்கெல்லாம் போய்ட்டு வரீங்களா, கடவுள் இருக்கார், நீங்கள் நிரூபிங்க பார்க்கலாம் அப்படின்னு. யார் நிரூபிக்க முடியும்? ஏசுநாதர் கூப்பிட்டா வந்து நிற்பாரா? அப்போ ஒரு கிழவி, ஒரு விதவை பாட்டி, அவங்க
நான் சொல்கிறேன்னப்பா அப்படின்னாங்க. சொல்லு எப்பா, எனக்கு 25 வயசில் கணவன் இறந்து போயிட்டார். 4 பிள்ளைகள் அப்பமே எனக்கு. அந்த காலத்து சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. 25 வயசில் நான் வேலை செய்ய தொடங்கினேன். 10 பாத்திரம் தேய்ச்சேன், வீட்டு வேலைக்கு போனேன், என் பிள்ளைகளை படிக்க வச்சேன், ஆளாக்கினேன். நீயும் இந்த ஊர் தான், நானும் இந்த ஊர் தான். உன்னை நான் நிறைய பார்த்துருக்கேன், நீங்கள் என்னைய பார்த்துருக்க. 25 வயசில் ஒன்றுமே இல்லாமல், படிப்பு இல்லாமல் ஏழையாக இருந்த நான், கணவனை இழந்த விதவையாகி நான் 10 பாத்திரம் தேய்ச்சி கூலி வேலை செய்து என் பிள்ளைகளை படிக்க வச்சேன். ஒரு மகள் கனடாவில் இருக்கிறாள், இன்ஜினியர் இருக்கா, அவருக்கு ஹஸ்பண்ட் இன்ஜினியர் இருக்கிறாங்க. இன்னொரு மகன் அமெரிக்காவில் இருக்கிறான். இன்னொரு மகன் டாக்டராக இருக்கிறான். இன்னொரு மகள் பெரிய வியாபாரம் பண்ணி பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தில் இருக்கிறாள். நான் இன்றைக்கும் அன்றைக்கும் ஒரே போல தெய்வத்தை பிடித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறேன். நீ அன்னைக்கு ரோட்டிலேருந்து இப்படி தான் பிச்சை எடுத்தாய், இதே மாதிரி கத்துனாய். உன் மனைவி, உன் பிள்ளைகள் தெருவில் நிற்கிறார்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல். நீ தேவன் இல்லை என்று சொல்லி என்னத்தை கண்டாய்? நான் கர்த்தரை விசுவாசித்தேன், உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். கைகளை தட்டி, நான் 10 பாத்திரம் தேய்த்த சாதாரண ஏழை, நான் ஆண்டவரை நம்பி வாழ்ந்து என்னை ஆண்டவர் சமாதானத்தோடு வைத்தார். எனக்கு கிடைத்த சமாதானம் உனக்கு கிடைக்கலையே. அதனால தானே தினம் சாராயம் குடிச்சிட்டு வந்து பேசுகிற. சமாதானம் தான் எதுக்கு சாராயம் குடிக்க போகிற? சாராயத்தை குடித்தா தான் உனக்கு சமாதானம். எனக்கு இந்த பைபிளை வாசித்தாலே சமாதானம். நாங்கள் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு சாராயம் குடித்தாதான் சமாதானம். எனக்கு இந்த வேத வார்த்தை தான் என்னுடைய சமாதானம். நம்முடைய சமாதானம் கர்த்தருடைய வார்த்தை. உபத்திரவத்தில் ஆறுதல், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக மகிழ்ச்சியாக நிரப்புவார். இழந்து போனதை கொடுத்து விடுவார். கடைசியில் இழந்து போனதை கொடுத்து விடுவார். சிறுமையில் உம்முடைய வேதமே எனக்கு ஆறுதல். சங்கீதம் 29:11 சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு என்னது? வாசிமகளே 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். என்னுடைய சமாதானத்தை நானே தருகிறேன் என்று சொன்னவர். ஒரு நாள் உங்களுடைய சமாதானம் உங்களை விட்டு போகாது. எல்லாவற்றிலும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நன்மை செய்வார். இந்த வேதத்தை நம்புகிறேன், இந்த பைபிளை நம்புகிறேன். நாங்கள் எங்கள் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம். என் குடும்பத்துக்கு சீக்கிரம் சமாதானம் வரும், என் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும், நான் சந்தோஷப்படுவேன். இலையை இப்படி போட மாட்டேன், இப்படி போடுவாங்க என் வீட்டில். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. திருப்தியாக கர்த்தர் எனக்கு கொடுப்பார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். உங்கள் வீட்டில் ஒரு பந்தி, அது சந்தோஷமான பந்தி. உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் வாழ்வு செழிக்கும். நீங்கள் விரும்பினது வரும், கேட்டது கிடைக்கும், நன்மையினால் முடிப்பார். கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிரு. உன்னை ஏற்ற சமயத்தில் கர்த்தர் உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த யங் ஏஜில் ஹார்மோன் சேஞ்சஸ், யூத், அந்த ஏஜ் டீனேஜ் வரும்போது ஃபீலிங்ஸ் வளர்றது நிஜம்தான். மீசை வர்றது மாதிரி, இது தாடி வர்றது மாதிரி உணர்வுகளிலும் வித்தியாசம் வந்துவிடும். குழந்தைத்தனமெல்லாம் போயிடும். அப்போ அந்த உணர்ச்சிகளுக்கு நீ அடிமைப்பட்டு போனால் வாழ்க்கை முழுதும் நீ அடிமை. எதற்கு நீ கீழ்ப்பட்டு இருக்கிறாயோ அதற்கு நீ அடிமையாக இருக்கிறாய். நான் சொல்கிறேன், உண்மையாக கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ நினைச்சவன் எந்த இடத்தில் நிற்பான்? கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனில் இருந்தாலும் செய்வான். நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓரிலே நீரினோடு கூடி நின்றும் நீரில்லாதவாறு போலே பாரினோடு கூடி நின்ற பண்டித பராபரனும் பாரினோடு நிற்கும் பண்பு கண்டிருப்பீரேன்னு ஒரு சித்தன் சொல்றார். நீரினோடு கூடி நின்ற தாமரையின் ஓரிலே, தண்ணீரில் முளைச்ச தாமரையின் இலையில தண்ணீர் எப்படி ஒட்டாது போல இந்த பாவ உலகத்தில் மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் வாழ்ந்த பண்பு கண்டிருப்பீரேன். கையை தட்டுங்களே. அப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானால் உலகத்தோடு ஒட்டக்கூடாது. பாவ உலகம் தண்ணி மாதிரி தான். அந்த தண்ணியில் தாமரை இலையில் தண்ணியில் முளைச்சாலும் இந்த உலகத்தில் நம்ம இருந்தாலும் அந்த பாவம் நம்மை ஒட்டக்கூடாது. இதற்கு ஒரு உதவி செய்யும் ஒரு காரியம் கர்த்தருடைய வேதம். வாலிபன் தன் வழியை எதாவது சுத்தம் பண்ணுவான். கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறனால் தானே. அவரை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். மகிமையின் சந்தோஷம்
உங்கள் மேல் இறங்கி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தே, ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தே, ஜோதி பரிசுத்தர் ஆலயமாகவே, ஜோதி பரிசுத்தர் ஆலயமாகவே சொந்தமாய் தந்தேன் எந்தன் சரீரத்தை, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு, நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு, ஜோதி பரிசுத்தர் ஆலயமாகவே, ஜோதி பரிசுத்தர் ஆலயமாகவே சொந்தமாய் தந்தேன் எந்தன் சரீரத்தை, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தை முந்தன் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்குத்தத்தம் அல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராய் இயேசு அப்பா, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகிலும் ஆறுதல்களின் ஆத்மாவை தேற்றுகிறதே. கர்த்தர் சிறுமையிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறவர், உபத்திரவத்தின் நாட்களில் இருந்து விடுதலையாக்குகிறவர். நீதிமான் சுகமாயுடைய கரத்தில் தங்கியிருப்பான். கர்த்தருடைய கையில் அடங்கி இருக்கிற மனுஷனை ஏற்ற சமயத்தில் உயர்த்துகிறவர் என்று பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன் அப்பா. அதை நம்பி யாரெல்லாம் திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். வேதனைகள் நீங்கட்டும், பாவத்திலிருந்து ஜெயம் கிடைக்கட்டும், பரிசுத்தமான வாழ்வு உண்டாகட்டும். கர்த்தருடைய சத்தியத்தின்படி வாழத்தக்கதான இருதயத்தையும் அர்ப்பணிப்பையும் பிரதிஷ்டையும் கொடுத்தரலும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்தரலும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவனை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கே துதிகனமையும் செலுத்தினேன். சகல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுக்கு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிற ஆசீர்வதித்தரலும். தொடர்ந்து கர்த்தர் இயேசு ரத்தத்தை எங்கள் மேல் பூசி கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் சமூகம் முன்னும் வந்து காத்துக்கொள்ளட்டும். இப்பொழுதும் வீட்டின் வாசலை திறக்கும் பொழுது என்னை கேட்டுக்கொண்டிருக்க ஆன்லைன்லையும் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஆமேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் விரும்பின பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் சிரசில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு மரவார்
ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா